ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட்டாக வேலூரில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். அங்கே மெனுவில் இந்த ஒரு ரெசிபி இருந்தது. புதுசாக பார்த்துட்டா நம்ம சும்மா விட்டுருவோமா? உடனே ட்ரை பண்ணி பார்த்துடணும்னு ஆசை வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே ட்ரை பண்ணது தான் இந்த தக்காளி பொங்கல். இப்போ இதை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பொன்னி அரிசியோடைய நொய், 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். அடுத்ததாக குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 தக்காளியை அரைச்சி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 4 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தடுக்கா பேனில் எண்ணெய், நெய் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். வெண்பொங்கலுக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இது கூட சட்னி, சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பை.